இருவர் கவிதை வரிகளிலும் ஒரு நல்ல தெளிவை பார்க்கலாம். கருத்துக்கள் ஒரு வரியிலிருந்து மற்றொரு வரிக்கு தெளிவாக ஓடுவதை பார்க்கலாம். இருவர் ஞானத்திலும் கருத்துக்கள் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து வருவதை காணலாம். இருவர் ஞானத்திலிருந்தும் அந்த கருத்துக்கள் பொலவளவென்று ஈஸியாக கொட்டியதை பார்க்கலாம். எந்தவித ஃபோர்ஸ் இன்றி, ஸ்ட்ரெயின் இன்றி. ஆங்கில அகராதியை வடித்த ஆசிரியரான டாக்டர் ஜான்சன் குறிப்பிடுகிறார் ஷேக்ஸ்பியரை பற்றிய கட்டுரையில், ஷேக்ஸ்பியர் நாடகத்திற்கு உரையாடல் டயலாக் எழுதுவதில் மிகச்சிறந்தவர், திறமை வாய்ந்தவர் என்று. அவர் எழுதிய நாடக உரையாடல்கள் டிராமாட்டிக் பொயட்ரி, நாடக கவிதைகள் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. டாக்டர் ஜான்சன் மறுபடியும் குறிப்பிடுகிறார், ஷேக்ஸ்பியர் நாடக உரையாடல்களை அந்த நாடக காட்சியோடு ஒன்றி எழுதியுள்ளார் என்று. நமது இசைஞானி இளையராஜா ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிடுகிறார், படத்திற்கான சிச்சுவேஷனையும் பாடலுக்கான டியூனையும் கொடுத்துவிட்டால் உடனே பாடல் எழுதுவதில் எங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் தான் மிகப்பெரிய ஹீரோ என்று. மற்றொரு இருவருக்கும் உள்ள ஒற்றுமை, நாடகத்திற்கான படத்திற்கான சிச்சுவேஷனை இருவருக்கும் கொடுத்துவிட்டால் அதை ஒட்டிய வாழ்க்கையை பற்றிய, உலகத்தை பற்றிய கருத்துக்கள் அவர்கள் இருவரின் ஞானத்திலிருந்தும் கொட்டுகிறதை பார்க்கலாம். உடனே கொட்டுவதை பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசனுக்கும் உலக புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியருக்கும் உள்ள, அதனால் கண்ணதாசன் புகழ் இன்னும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். கவியரசர் கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள கவிதை எழுதுவதில் மிகப்பெரிய ஒற்றுமை என்னவென்றால், கவியரசர் கண்ணதாசன் தன் கவிதைகளை, கருத்துக்களை ஒருவித மிகைப்படுத்துதலுடன் எழுதியுள்ளார் என்றால், பட்டுக்கோட்டையாரோ மிக எளிதான முறையில், எளிமையான வரிகளில், மிக தெளிவான வரிகளில், மிகுந்த கருத்துச் செறிவுடன், ஆழமான கருத்துக்களுடன் தன் பாடல் வரிகளை தந்துள்ளார் என்றால் மிக இல்லை, அதுதான் மிகப்பெரிய உண்மை. தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். இந்த எளிமையான வரிகளில் ஆழமான கருத்து பதிவுகள். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. வாழ்வியலின் ஒரு மிகப்பெரிய உண்மை யதார்த்தமான முறையில் இந்த எளிய பாடல் வரிகளில்